உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது கனிக்க, அதாவது காய் ஒரு மலராக ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடாக மாறக்கூடிய ஒரு பொக்கிஷமான மாதம் தான் இந்த மாதம். மீன ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் வேலை நிமித்தமான செயல்பாடுல உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். வேலையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறேன், என்னை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற வார்த்தை இந்த ஆவணி மாதத்துல உறுதியாக மாறும். இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. புதியதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு. எங்கேயும் எந்த விஷயத்திலும் சரி மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி தங்களை தாங்களே கஷ்டப்படுத்துகிற நபர் தான் நம்முடைய மீனராசி. அத்தனை பேருடைய பாரத்தையும் சமக்கணும்னா மீனராசிக்காரங்களை கூட வச்சுக்கணும். ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஆள் தான். உங்க குடும்ப பாரத்தையும் சமைப்பீங்க, உங்க கூட உள்ள நபர்களுடைய செயல்பாடுகளையும் அவங்களுடைய குடும்ப பாரத்தையும் நீங்க கேட்டு மனசுக்குள்ள வச்சு போராடுவீங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்காக உங்களுடைய அத்தனை விதமான தியாகத்தையும் விட்டு கொடுத்து. மீனராசி என்பவர்கள காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாராவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். அவனி பிறந்துருச்சு, காதல் பண்ணி ஓடி போய் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சீங்கன்னா கவனம். உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டின் சிறப்புகள் என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும், இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரக்காரர்கள் 12 ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் வேலை நிமித்தமான செயல்பாடில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். வேலையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறேன், என்னை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற வார்த்தை இந்த ஆவணி மாதத்தில் உறுதியாக மாறும். இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. புதியதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியாத புதிராக இருக்கிற வாழ்க்கை புரிந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு பூவாக மாற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது கனிக்க, அதாவது காய் ஒரு மலராக ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடாக மாறக்கூடிய ஒரு பொக்கிஷமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருந்தால் கூட அது நிறைவேறும். ரொம்ப நாளாச்சு என்னுடைய சகோதரியை பார்த்து, ரொம்ப நாளாச்சு எனக்கு உயிரான நண்பனை பார்த்து அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் ஒரு எக்ஸட்டாக ரொம்ப நாளாச்சு அந்த வார்த்தையில் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் அதிகமாக நினைக்கிங்களோ அந்த நல்ல விதமான விஷயங்கள் மட்டுமே நிறைவேறும். ஏன்னா சிலருக்கு தேவையில்லாத என்னெல்லாம் வரும், ஓகேவா, கீழே கமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அவங்க புத்தி அவங்களுக்கு தான். ஏன்னா ஒரு பப்ளிக்காக ஒரு விஷயத்த எப்படி சொல்லணும் கூட தெரியாத சில மனிதர்கள் இருக்காங்க. அது அவங்க இயக்கிறது அவங்க கிரகம் தான், நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை வந்து நம்ம வந்து கண்டுக்கிறவே கிடையாது, ஓகேவா. கேள்வி கேட்குறதுக்கோ ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதோ தவறில்ல. ஆனால் அதனுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதை இயக்க விதம்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்துகிற செயல்பாடில் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போ எங்கேயும் எந்த விஷயத்திலும் சரி மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி தங்களை தாங்களே கஷ்டப்படுத்துகிற நபர் தான் நம்முடைய மீனராசி. அத்தனை பேருடைய பாரத்தையும் சமக்கணும்னா மீனராசிக்காரங்களை கூட வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் தான். உங்கள் குடும்ப பாரத்தையும் சமைப்பீங்க, உங்கள் கூட உள்ள நபர்களுடைய செயல்பாடுகளையும் அவங்களுடைய குடும்ப பாரத்தையும் நீங்கள் கேட்டு மனசுக்குள்ள வச்சு போராடுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்காக உங்களுடைய அத்தனை விதமான தியாகத்தையும் விட்டு கொடுத்துருவீங்க. ஒரு தியாக பிறவியாக வாழ்வீங்க. ஆனால் அங்கே என்ன ஆகும், துரோகத்துக்கும் ஒரு வன்மத்துக்கும் பணத்துக்கும் தான் விலை போயிடுவாங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ். சரியா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% நபர்களுக்கு உறுதியாக பொருந்தும். இதில் 40% பொருந்தாது. அப்படிங்கிறது எப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை வலுவாக இருந்தால் இது பொருந்தாது, ஓகேவா.
அப்போ நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகளோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாகி அமர்ந்திருந்தால் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாகி அமர்ந்திருந்தால் நீங்கள் நினைக்கிற விஷயம் 100% நடக்கும். நீங்கள் கவலையே பட தேவை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நம்மளுடைய மீனராசி என்பவர்களில் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். ஆவணி பிறந்துருச்சு, காதல் பண்ணி ஓடி போய் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு தயவுசெய்து நினச்சிங்கன்னா கவனம். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு காதல் மேரேஜ் முடிச்சுட்டு உங்களோட லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் இப்போ எக்காரணத்தை கொண்டு பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஆண்களுடைய வாழ்க்கையும் முக்கியம், பெண்களுடைய வாழ்க்கையும் முக்கியம். இங்கே யாருக்கும் குறைந்தவர்களில் யாருக்கும் ஒரு பெரிய மைனஸும் கிடையாது. ஓகேவா? அப்போ உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதம் மட்டும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க. புதுசாக அப்ளிகேஷன்லாம் நிறைய வருது. நம்மளுடைய அதாவது என்ன சொல்லணும்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நிறைய வருது, இந்த உலகத்துக்கு புது புது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபேஸ்புக்குன்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் வாட்ஸ்அப்லையும் யூஸ் பண்ணோம், இப்போ இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறோம். இப்படி நிறைய அப்ளிகேஷன் நம்ம கையிலேயே வச்சுட்டு அலைஞ்சிக்கிடுவோம். அந்த அப்ளிகேஷன் மூலமாக நிறைய அப்ளிகேஷன் போடுறாங்க. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்ணை விடுற கிடையாது, ஒரு ஆணை விடுற கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தான் எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருவோம், நம்ம மனசில் உள்ள பாரத்தை கொட்டிடுவோம், இல்லை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவோங்கிற இயக்கம் தான் ஓடிக்கிட்டு. அப்போ நீங்கள் ராகுவை ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து புதிதாக எந்த உறவுகள் வந்தாலும் அதை நிதானமாக யோசித்து முடிவெடுத்து ஓகே பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு இந்த காலத்தில் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? அப்போ இந்த கவனங்கிற விஷயங்களை கரெக்டாக கிளம்பிங்க, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ அன்றைக்கே சொன்னாரே நம்ம கேட்கலேன்னு 3 மாதத்துக்கு அப்புறம் புலம்ப வேண்டியிருக்கும், இல்லை 5 மாதத்துக்கு அப்புறமாச்சும் கண்டிப்பாக ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் நம்மளுடைய மீன ராசியில் யாரெல்லாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பணியில் இருக்கீங்களோ, அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு. ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. இதில் என்னென்னா அரசாங்க வேலையில் இருக்கிற அன்பார்ந்த மீனராசி என்பர்களை உங்களை தூண்டி விடுவாங்க. இதை வாங்கிக்கோ கிடைச்சிரும், அதை வாங்கிக்கோ கிடைச்சிரும், லஞ்சம் வாங்கிக்கோ, இல்லை ஏதாவது உனக்கு ஒன்று தர்றேன். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வேலை நிமித்தமான செயலில் எக்காந்த கொண்டும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க வேலையை விட்டு. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது டைம் உங்களுக்கு இருக்குது. நம்மளுடைய மீனராசிக்காரங்க வெற்றியும் மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிற விஷயங்களில் கவனமாக இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் என்பது உண்மை. உங்களுக்கு அத்தனை விதமான விஷயங்கள் கிடைக்குன்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக செய்யுங்க. உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. மீனராசிக்கு ஆவணி மாதம் டாப். நேர்களே, தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு 20% சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம், ஒரு முன்ன பின்ன நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன். ஓகேவா? உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கான பதிலை கொடுத்துரும். இதை டெஸ்ட்டு பண்ணுவோம்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா,
உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா எல்லா ஜாதத்தையும் பார்க்குறாங்க நான் எனக்கு நேரமும் கிடையாது. அது 24 மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். பார்க்குற 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா 1,00,000 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கர்மா அடிப்படையில் தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லணும்னா, இவனுக்கான பதில் சொல்லு, இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு, நான் உனக்கு அதுக்கான துணை இருக்கேன்னு சொல்லி கொடுக்கும். அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்கிறீங்க, இனிமேல் தொடர்பு கொள்ளுவீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.